அப்படின்னு பாட்டு எப்படா வாசிக்கிறீங்க உட்காந்து. அப்புறம் வந்து என்ன நட என்ன நட ஏறி அந்த பாட்டு போடுவாங்க அடுத்து. அப்புறம் இந்த கில்லியில இன்னொரு பாட்டு உண்டுங்க, கிளைமாக்ஸ் பாட்டு. ஆச்சா பூச்சா இந்த பாட்டு கில்லியில ஆடுவாங்களே. போலீஸ் நடந்து வந்துட்டு இருப்பாங்க, சவுக்கு சங்கர் மாதிரி நம்மளும் சிரிச்சுக்க வேண்டியதான். மாலதி. எனவே இந்த பட்ஜெட்ல உருப்படியா எதுவுமே கிடையாது. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. குறிப்பா தேர்தல் வாக்குறுதியின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி, 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து அவர் கலந்துக்கிட்டது கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் இந்த வாக்குறுதியை சொல்லி தான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யலை. நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? என்ன நாடகம் நடத்தீங்களோ அதே நாடகத்தை தான் தாவேகாவும் போடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டி போயிருக்காரு. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. நாடகமா? என்ன நாடகம்? நீங்களும் வேளாண்மை பட்ஜெட்னு ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க அப்படின்றது அவரோட விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்தது யாரு? அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு டேய், போடா. யாரு என்னன்னு தெரியாம வேலை தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ. அவர் என்ன சொன்னார்னா 20 துறை முழு பயிர் கடன் பட்ஜெட்ல எப்படி திமுக வந்து ஒரே வேளாண் பட்ஜெட்டா 20 துறை சார்ந்த திட்டங்கள் உள்ள கொண்டு வந்ததோ நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அதை சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் இது தயக்கம்? ரொம்ப சிம்பிள். ரொம்ப தயங்குறீங்களே, சொல்லலாமே. எனக்கு ஒரு தயக்கம் இல்ல. உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில மட்டும் இல்ல, 24 மணி நேரம் பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா செவித்திறன் குறைபாடா, அது என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம்னு எனக்கு தெரியல. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. இல்ல நீங்க அதை சொல்றதுக்கே தயங்குறீங்க. இல்ல, நான் தயங்கல. நான் 2 வார்த்தை சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா. ஆனா அது சொல்ல முடியாது. இல்ல, சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்களேன். நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல, ஏன் சொல்ல முடியல? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்பு பண்ணீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தையை பீ போட்டு ஒளிபரப்பு பண்ணிதானே சார் ஜே டிவில? நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்பு பண்ணீங்க? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. குடும்பஸ்தர்கள் பார்க்கல? உங்க தொலைக்காட்சி ஏன் சார் அதை ஒளிபரப்பு செய்யுது? இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். அந்த உங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்ணீங்களா சார்? எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு. உங்க தொலைக்காட்சி ஒளிபரப்பு எல்லா தொலைக்காட்சி விடுங்க. நீங்க தானே இப்ப பேசுறீங்க. நீங்க தானே என்ன நேர்காணல் எடுக்குறீங்க. உங்க தொலைக்காட்சியில எதுக்கு அதை போட்டீங்க? ஆமா, அவர் பேசுனது எல்லாரும் அத சொல்லுங்க. இப்ப அப்ப மாட்னாடா மானஸ்த. அது எல்லாரும் சொல்லுங்க. இல்ல அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம். திருச்செந்தில் நீங்க அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க அத சொல்லுங்க எனக்கு. சரி, உங்க பார்வையில அதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல? உங்களுக்கு பார்வை இல்லையா அதுல? இருக்குல்ல? அப்ப 2 விஷயமா வாங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கே. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்று வர இல்ல, நீங்க வர ரெண்டாவது நீங்க பாதியில கட் பண்ணிட்டு போறீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பாதியில கட். நீங்க கேட்ட விரும்பிய பதிலை நான் தரவில்லைங்கிறதுக்காக பாதியில கட் பண்ண கூடாது. சரியா? உங்க பரபரப்புக்கு என்ன இரையாக்க கூடாது. சரி, வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா.
நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். உங்களுக்கு பிடித்த பிராண்ட் ஸ்டாக்கில் இருக்கா என்று உறுதி செய்ய வேண்டுமா? டாஸ்மாக் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தில் ரிசர்வ் செய்யுங்கள். முதலில் வெப்சைட்டில் ஷாப் லொகேட்டர் பக்கத்துக்கு செல்லுங்கள். அருகிலுள்ள அவுட்லெட்களில் உங்களுக்கு ஏற்ற கடையை தேர்வு செய்யுங்கள். பிறகு அங்குள்ள ஸ்டாக்கை பாருங்கள். இப்போது உங்களுக்கு பிடித்த ஐட்டம்களை கார்ட்டில் சேர்க்கவும். பழைய காலத்து செட்டான விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம அது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவரு கூட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம். ஒழிச்சு விட்டுருவோம். நீ நம்ம ஆட்சிதான் பாத்துக்க. டாஸ்மாக் நிர்வாகம் ரொம்ப பயனுள்ள ஒரு ஆன்லைன் முறையை கொண்டு வந்திருக்கு. இனிமே கடையில போய் மணிக்கணக்கா கியூல நிற்க வேண்டிய அவசியமே இல்ல. வீட்ல இருந்தபடியே மொபைல் மூலமா எந்த கடையில என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாத்துக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட கடைக்கு எப்படி போறது அப்படிங்கறத வழியையும், அதாவது ரூட் மேப்பும் இந்த தலைமையை நமக்கு காட்டிடும். அந்த ஆள் என்ன சொன்ன? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் மானிய கோரிக்கைக்கு தயாராக இருக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா, 2011 இருந்து இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். ஒரு பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி, ஐ மீன் வெற்றி பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி என்றால், ஒரு ஸ்பூனில் ஐ மீன் ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக வெற்றி என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்ட என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக சிறப்பு என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளவும், ஆங்காங்கே அண்ணன், தாய்மாமன், தளபதி என்ற வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளவும். அப்படி சேர்த்துக் கொண்டால் சூடான சுவையான வெற்றி பட்ஜெட் ரெடி ஆகிவிடும். இதுதான் இந்த வெற்றி பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய முறை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்பரேட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். 1.22 lakh crores தான் 3% இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் குறைக்க முடியாது. Let us be clear. நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதாவது வருஷம் கூட தான் செய்யும். எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அதனால எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நாள் இல்ல, இனிமே நீ ஆபீஸ்க்கு ஒரு முதல்ல குழந்தையோட தான் வரணும். அப்பதான் உனக்கு சம்பளம். எதிர்கட்சி தலைவராக நாங்க பார்க்கல. அவர் பெண்களை இழிவா பேசிட்டாரு. அதனால நாங்க பெண்களுக்கான எதிராளியா தான் நாங்க பாக்குறோம். இதுக்கப்புறமா அந்த கட்சியில அவரை தலைவரா வச்சிருந்தாங்கன்னா அது அந்த கட்சிக்கே அவமானம்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கான்ட்டு அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. ஆமா, என்ன மேல மாராப்பு எங்கானும் ஜாக்கெட் எங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற. இது ஸ்லீவ்லெஸ். அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2
இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அரசு தாவேக்கா இது மாதிரி ஏதாவது ஒரு கண்ணியமற்ற பேச்ச காட்ட சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசினதா சொல்றாங்க. உதயண்ணா பேசிய ஏதாவது ஒரு வார்த்தைகள் கண்ணியத்தை மீறியோ வரம்பை மீறியோ தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கும் வகையிலயோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. முழுக்க முழுக்க கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சாக தான் இருக்கிறது தாவேக்காவுடைய பேச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறது, எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்குது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சரி, அங்க வந்து கேட்டா மட்டும் பதில் சொல்ல போறாங்களா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாய் போகுடா. So I will face the consequence. Thank you. இல்ல, சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்கல்ல, என்ன பதில் சொல்ல போறாங்களா என்ன? டேய், என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ அந்த அளவுக்கு அவங்க தகுதி கிடையாது. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா வேணாமான்னு இருக்கீங்க. மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு, இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, போடா. ஏன்னா ஓடுங்க அண்ணா, கர்நாடகிட்ட வேட்டைக்கார போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா, நீங்க தானே வேட்டைக்காரன். நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அல்ல கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? யோ, சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமாவோட 10 மணிக்கு ரியல் லெவல் பண்றீங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேறனா? ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்ஷன் ஸ்டார், அர்ஜென்ட் ஸ்டார், புரட்சி புயல். எந்த நாட்டுல புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்ல பொலிவியாலயா? போங்கண்ணா, போய் பாடுங்கண்ணா. வேணும்னா டைலாக் எழுத்து கன்னடால போய் பாடுங்க. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாளே, ஓடு ஓடுங்க. தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாளே, ஓடு எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. டிக் இல்லாம ஒரே ஒரு போட்டோ வெளியே வந்துச்சுன்னா போதும், பாதி கட்சி காலி ஆயிரும். குறிப்பா பெண் தற்குறிகள். விளையாட்டு போட்டி கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்க போறாரு. சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போறாங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். 2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். ஐயோ, இந்த தீஞ்சு போற மூஞ்சி எதிரில வந்துருச்சே. ஏன்பா, டோட்டலி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவன் சரியில்லையே. இவனை எப்படிப்பா மேனேஜர் ஆக்குனீங்க? தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. குறிவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன், கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். ஒன்றிய அரசிடம் 60-40 பங்கீடு முறையில்
7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என்று புரியலையே. இலவச சைக்கிள் தருகிறோம் மாணவர்களுக்கு என்று பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க சார். அதான் ஏற்கனவே இருக்குது சார். இலவச லேப்டாப் தருவோம் சார், அதுவும் ஏற்கனவே இருக்குது சார். இலவச மின்சாரம் ஐயா, அதுவும் இருக்குதுயா. திருமணத்துக்கு தங்கம், அதுதான் தாலிக்கு தங்கம் திட்டம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நாங்க பட்டு புடவை சார், அதுதான் திருமண உதவி தொகை திட்டம் இருக்குது. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட புதுசா ஏதாவது இருக்குதா இல்லையா? அப்ப புதுசா எந்த திட்டமும் இல்ல. புதுசா ஏதாவது தருங்க, நீங்க என்ன தருவீங்க? இப்ப இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசா பேர் தெரியுங்களா? அட பாவிகளா, மாற்றம்னு சொன்னது இதத்தானா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இரு மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. எங்களுக்கு இலவசமே வேண்டாம் சார். எங்களுக்கு கொடுத்தாலும் 1 யூனிட்ல இருந்தே சார்ஜ் பண்ணிக்கோங்க. பட் இவ்வளவு ஹைக் பண்ணி விட்டு 11 ரூபா 55 பைசா 1000 யூனிட் மேல இப்ப 1300 ஓடி இருக்கு சார். அந்த ரேட் எங்க போகுது? இன்னைக்கு இபி லைன் வந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வந்தாங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா 11,358 ரூபான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுனதே கிடையாது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு எப்பவுமே ரீடிங் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7,000 வந்திருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்ல இது மீட்டர் கரெக்டா தான் இருக்கு, நல்லா ஓடுது, நீங்க கட்டிடுங்க. நாங்க கட்டிட்டேன். இப்ப பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்திருக்கு. எப்படி 7,000 ரூபாய்ல இருந்து 29,000 ரூபாய் ஓடும்? வந்து கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏசி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஆனா எல்லா இடத்துலயுமே அதெல்லாம் யூஸ் பண்ற இடத்துல கூட இந்த அளவுக்கு கரண்ட் பில்ல நான் கேள்வியே பட்டது இல்ல. இப்போ வந்து 5,700 சில்லற வந்திருக்கு. உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொண்டு போறேன். 1. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டா. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை 20,000 உயர்த்தப்படும். 7,000 ரூபாயை 20,000 ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலா கொடுக்கணும், 0 கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?